சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாடு தொடர்பாக அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், உலக முதலீட்டாளர் மாநாடு தற்போது எப்போது நடைபெற இருக்கின்றது சொல்லுங்க. திவ்யா, அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடானது சென்னையில் வருகிற செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதியில் நடைபெற இருக்கிறது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடானது நடைபெற இருக்கிறது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு தமிழகத்தில் முதலீடு பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் நம்புகிறார்கள். இந்நிலையில் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அந்த ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக தமிழக அமைச்சர்களான வேலுமணி, தங்கமணி மற்றும் சின்னையா உள்ளிட்டோர் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வந்து அதிகாரிகளிடத்தில் என்னென்ன பணிகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சென்னை வர்த்தக மையத்தில் அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் சமயத்தில் சுமார் 4000 பிரதிநிதிகள் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்களை அப்போது அந்த வாகனங்கள் நிற்பதற்கான வசதிகள் ஒழுங்காக செய்யப்பட்டிருக்கிறதா மற்றும் தார் சாலைகள் ஒழுங்காக போடப்பட்டிருக்கிறதா என்பதனை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இதற்காக 8 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக 11 தார் சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. வாகனங்களை நிறுத்துவதற்காக 8 இடங்களில் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே விரைவாக அந்த திட்டங்களை முடிக்குமாறு அவர்கள் அதிகாரிகளிடத்தில் தெரிவித்திருந்தார்கள். ஒருவேளை அந்த சமயத்தில் மழை வந்தால் உடனடியாக மழை நீரை வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். அவற்றினையும் விரைவாக முடிக்குமாறும் ஒரு சில நாட்களில் அந்த வேலைகளை முடித்து தயார் நிலையில் இந்த இடத்தை வைத்திருக்குமாறும் அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். திவ்யா, கௌதம், கடந்த சில நாட்களுக்கு முன்பிலிருந்தே இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எப்போது நடைபெறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தொழில்துறையினர் மற்றும் பொருளாதார நிபுணர்களிடையே இருந்தது. தற்போது செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த மாநாடு நடைபெற இருக்கு. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அவர்கள் இதை எதிர்பார்க்கும் போது என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கிறாங்க? நிச்சயமாக தற்போது இந்திய அளவில் பார்த்தோம் என்றால் முதலீடு செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழகமானது முன்னணியில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய தொழில் வல்லுநர்கள் மற்றும் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தங்களுடைய முதலீட்டை செலுத்துவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். எனவே தமிழக அரசு அதன் பயன்படுத்தும் நோக்கில் தற்போது உலக முதலீட்டாளர்கள் மாநாடை இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வைத்திருக்கிறார்கள். இதற்கென்று ஏற்கனவே முன்னோட்டமாக பல்வேறு சந்திப்புகளும் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நபர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று வெளிநாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள், துணை தூதுவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐடி துறை, மின்னணு உற்பத்தி சார்ந்த துறைகள், உரத்துறை, விவசாயத்துறை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த நிறைய நிறுவனங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இது தொடர்பான முதல் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகாக ஒரு தனியார் நட்சத்திர ஓட்டலில் ஒரு கருத்தரங்கமானது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த பல்வேறு பிரதிநிதிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் சென்னை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் தங்குவதற்கென்று சுமார் 32 ஓட்டல்களில் அறையும் எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு விரிவான ஏற்பாடுகள் அவர்கள் வருவதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பல ஆயிரம் கோடிக்கணக்கான முதலீடு இவர்கள் வந்து சென்ற பிறகாக தமிழக அரசுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகள் வரும் பட்சத்தில் புதிய நிறுவனங்கள் வரும், வேலை வாய்ப்புகளும் தமிழகத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி கௌதம் கார்த்திகேயன்.